ரோலக்ஸ் காட்டு யானையின் விடுதலை. மனித சூழலிலிருந்து வனத்தின் இதயத்திற்கு திரும்பிய மாபெரும் பயணம். நீலகிரி ஆனைமலை மலைத்தொடர்களின் இரவு காட்டில் ஒரு புதிய உயிர்த்துடிப்பு ஒலித்தது. ஒரு யானையின் சுதந்திர மூச்சு ஒலி. தொண்டாமுத்தூர் பகுதியில் பிடிக்கப்பட்ட ரோலக்ஸ் காட்டு யானை 25 நாட்கள் பழகப்பட்ட பின் இன்று அதிகாலை ஆனைமலை வனப்பகுதியில் மீண்டும் இயற்கைக்குள் விடுதலையாகிவிட்டது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாதக்கணக்காக இந்த ஆண் யானை பயிர் நிலங்களில் புகுந்து சேதம் விளைவித்து வந்தது. இதனுடைய வலிமை, புத்திசாலித்தனம், அதிர்தனையான நடத்தை காரணமாக கிராம மக்கள் இதனை அச்சத்துடன் ஆனால் மரியாதையுடன் ரோலக்ஸ் என்று அழைத்தனர். பயிர் நிலங்கள் நசிந்து மக்கள் பாதிக்கப்பட்டதால் வனத்துறைக்கு அதனை பிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பல முயற்சிகளுக்கு பிறகு அக்டோபர் 17ஆம் தேதி மயக்க ஊசி செலுத்தி ரோலக்ஸை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தினர். அதன் பிடிப்பிற்கு பின் ரோலக்ஸ் பொள்ளாச்சி அருகே உள்ள டாப்சில் கோழிமுத்து முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பெரிய மரகுண்டு கிரால் எனப்படும் இடத்தில் அது அடைக்கப்பட்டது. ஆனால் அது ஒரு சிறை அல்ல, வனத்தின் வழிகளை மீண்டும் கற்றுக்கொள்ளும் ஒரு பயிற்சி மையம். 25 நாட்களாக ரோலக்ஸ் மெல்ல மாறியது. மனிதர்களின் சத்தம், வாகனங்களின் ஒளி மறைந்து பசுமையான கிளைகள், செடிகள், இயற்கை உணவுகளை மட்டுமே அதனுடைய அன்றாட வாழ்க்கையாக ஆனது. அதன் கண்களில் மீண்டும் அந்த அடக்கமற்ற வனத்தின் நெருப்பு மின்னத் தொடங்கியது. இன்று அதிகாலை வனத்துறையின் ரோலக்ஸ் யானைக்கு ரேடியோ காலர் பொருத்தி அதை ஆனைமலை வனப்பகுதியில் உள்ள மந்திரி மட்டம் எனும் பசுமை மண்டலத்தில் விடுவித்தனர். இந்த ரேடியோ காலர் என்பது சிறை சின்னம் அல்ல, அது மனிதனும் விலங்குகளும் இணைந்து வாழ்வதற்கான ஒரு அறிவியல் பாலம். இதன் மூலம் வனத்துறையினர் ரோலக்ஸ் எங்கு செல்கிறது, எவ்வாறு நடந்து கொள்கிறது என்பதை கண்காணித்து அவசியமான சமயங்களில் தலையிட முடியும். ரோலக்ஸ் மெல்ல வனத்தின் உள்ளே சென்று மறைந்தது. அதன் பின்னால் காலை மந்த மழைச்சாரல் விழுந்து கொண்டிருந்தது. வன ஆழ்வாளர்கள் அமைதியாக அந்த காட்சியை பார்த்து ரசித்து கொண்டிருந்தனர். ஒரு யானையை மீண்டும் இயற்கைக்குள் திருப்பி அனுப்புவது எங்கள் பணி மட்டுமல்ல, அது வனத்தின் சமநிலையை மீட்டெடுக்கும் ஒரு புனித கடமை என வனத்துறை அதிகாரிகள் கூறினர். இது ஒரு தனி யானையின் கதை மட்டுமல்ல, இது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே நிலவும் நுட்பமான உறவின் பிரதிபலிப்பு. மனித வசிப்பிடங்கள் வன இலைகளுக்கு தாண்டும் போது ரோலக்ஸ் போன்ற யானைகள் தங்கள் வழிமுறைகளை மாற்றி மனிதர்களை சந்திக்க நேர்கிறது. இப்போது வனத்துறை எடுத்த இந்த முயற்சி பிடித்தல் அல்ல, மீண்டும் விடுத்தல். மனிதனும் விலங்குகளும் இணைந்து வாழ வழிகாட்டுகிறது. இயற்கையின் இதயத்தில் மீண்டும் ஒலித்தது யானையின் முழக்கம். இது வெறும் வனத்தின் ஒலி அல்ல, இது இயற்கையின் மீளுலகத்தின் இசை.